வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் Wonderland. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா கடலை. இது எப்படி வீட்லேயே சுலபமாக செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போது மசாலா கடலை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் வறுக்காத நிலக்கடலை எடுத்திருக்கேன், அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கரி லீவ்ஸ் கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், கடலை மாவு ஒரு அரை கப் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், பெருங்காயத்தூள், கரம் மசாலா, இப்போ உப்பு உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதுலேயே நான் கடலை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் விட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ கடலைலாம் மசாலாவோட நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது கடலையை நான் போட்டுக்கிறேன். உதுத்து விட்டு போடுங்க. கடலை நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். திருப்பிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மசாலா கடலை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே டேஸ்டியான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் Wonderland. தேங்க்யூ.